வெல்கம் டு பிஆர் எக்ஸ்பிளைனர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா த ரீமார் ரேங்கர் குளோரிங்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு மான்வா சீரிஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ரொம்ப வளரலாம் பேசாம ஸ்டைல வீடியோக்களை போயிடலாம். இதோட ஸ்டார்டிங்லயே அவன் இந்த உலகத்துல அந்த 5 பேர்ல ஒரு SS ரேங்க் கண்டரா மாறணும். அது எதோட நான் நெக்ரோமன்சிங்கிறது ஒரு ஒஸ்டான அபிலிட்டி. அதை ஹண்டர்ஸ் வச்சிருக்கவங்க. அது மட்டும் இல்லாம அவன் பண்ண குற்றங்கள் மூலியமா அவன் நிறையவே பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்றது மூலியமா அவன் ரொம்பவே கெட்டவங்கிற மாதிரி இப்போ கெட்ட பேர் வாங்கினான். என்னைக்கும் செத்துறக்கூடாதுன்ட்டு அவன் உயிரை ரொம்பவே மதிச்சவன். அவன் எப்ப வெளில வந்தாலும் உயிரோட மட்டும் தான் வருவான். எப்படின்னா அவங்க டீம்மேட்டே உள்ள விட்டு அவங்கள சாவ விட்டு இவனை வருவாங்க. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவனை இம்மார்டல் கிங்னு சொன்னாங்க. என்னைக்கும் சாகவே மாட்டான், அவன் தான் கெங் டெஹா அப்படின்றாங்க. அன்னைக்கு இரவு அந்த கிங் டெகா கூட நைட்டு உயிரோட வெளியில வரல. ஏன்னா அங்க வந்தது மத்த கில்டு ஒன்றும் கிடையாது, அவனோட வேர்ல்டு கில்டு. அதாவது அவனோட கில்டு மெம்பர்ஸ். அவங்க தான் இந்த வேர்ல்டுலயே ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, கிரிஃபின்ஸ். ஆனாலும் அவன் எப்படியோ ஒரு 6 மாசத்துக்கு ஃபுல்லாவே சர்வே ஆயிட்டான் அந்த பேட்டில்ல. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் இதை இங்கேயே முடிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லி அந்த கிரிஃபின்ஸோட டெஸ்ட்லயே வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டாங்க. நீங்க எல்லாரும் ரொம்பவே பேராசை பிடிச்சிருக்கீங்கடா, நீங்க யார்கிட்ட விளையாடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை, பார்த்தாலே தெரியுது மணிதான் பேசுது போல சொல்லும் போது அவனை சமன் பண்ண விடாதீங்க, அவனை கொல்லுங்க, அவனுக்கு 500 மில்லியன் கோல்டு இருக்கு, அவனை எந்த பிஸ்டி சமன் பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவேக்கன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போன் டிராகன் அப்படின்றான். அந்த இடத்துக்கு ஒரு போன் டிராகனே வந்துருது. இம்பாசிபிள் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பில்டிங்ல செம பேர் ஒரு எக்ஸ்ப்ளோஷன். இந்த பில்டிங்கே உடச்சுக்கிட்டு அந்த போன் டிராகன் பறந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு போன் டிராகன் தானே, எப்படி அவன்கிட்ட இவ்வளவு மானா இருக்கு இன்னும் அதை சமன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இருமிக்கிட்டே தான் இருக்கிறான் இதுவாமிட்டோட. இது ரொம்பவே டாப்பா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஜியோக்குங்கிறவன் இருக்கான். இவன் தான் அந்த கிரிஃபின் கில்டோட மாஸ்டர். உன்னோட அபிலிட்டி கொஞ்சம் கூட மாறவே இல்லையே போல, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லும் போது கிங் டெகா அப்படின்னும் போது திடீர்னு சைட்ல இருந்து ஒரு அட்டாக். இது ஹோலி ஹார்ட் போனா அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்றான். அது அந்த டிராகனோட ரக்கையவே கிழிச்சுக்கிட்டு போகுது. இன்னும் ஹைட்டா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போறான். இப்போதைக்கு அதோட மண்டை இதை வீச்சுக்கிட்டு மேல வருது. அப்படியே சுத்தி எக்கச்சக்கமான இது அந்த இடத்துல வருது. அப்படியே அந்த போன் இது கீழே விழுந்துருது. அங்க இருக்கிற ஒரு பாலிட்டிக்ஸ் உங்களோட பொசிஷனுக்கு போங்கன்னு சொல்லும்போது எஸ் சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போறாங்க. அங்க இருக்கிறவங்க நம்ம ஹீரோ ஒரு சுட்டு போட்டுறாங்க. இதுக்குடா நீ எப்பயுமே கிவ் அப் பண்ணவே மாட்டேங்கிற அப்படிங்கிற அங்க இருக்கிறவர் சொல்லிட்டு இருக்கும் போது, என்னடா கழட்ட பையா கிவ் அப்பா, அது என் சரித்திரத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா எனக்கு தெரியும் என்னை பத்தி அப்படின்னு சொல்லும் போதே, அப்புறம் எதுக்குடா பாயிண்ட்லெஸ்ஸா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியுமா நான் எல்லாமே எனக்கு நினைச்ச மாதிரி தான் போகணும்னு நினைப்பேன், பட் நீ எப்பயுமே என்னோட எக்ஸ்பெக்டேஷனை கில் பண்ணிக்கிட்டே தான் இருப்ப, அதனால உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ எல்லா பேட்டரிலையும் இம்பாசிபிளா சர்வே பண்ணிக்கிட்டே தான் இருந்த, அது மட்டும் இல்லாம இருக்க ஸ்ட்ராங் ஆயிட்டே தான் போனேன், ஈவன் எனக்கு தேவையான ஒரு பொருளை கூட நீ வச்சிருக்க, அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நேம்லெஸ் ஸ்டோன்ன்றாங்க. ரேங்க் அபிலிட்டி எதுவுமே தெரியல, இதுதான் அப்படின்னும் போது ஆமா அதுதான் உன்னை கில் பண்றதுக்கு ஒர்த்துன்னு உனக்கு காமிச்சுது, அது என்கிட்ட ஒழுங்கா கொடுத்துருது, கொடுத்தேன்னா நான் உன்னை வழி இல்லாம கொள்றேன் அப்படின்னும் போது, உங்களுக்கு இந்த ஸ்டோன் வேணுமா வேணாமா இங்கே அப்படின்னும் போது, இங்கே வா அங்க அதை கொடு அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஸ்டோன் ரொம்பவே பவர்ஃபுல், அதால உன்னை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது, சரி நான் உன்ட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போறான். குடு அப்படின்னு சொல்லும் போது, நான் பைத்தியக்காரனாடா நான் உன்ட்ட கொடுக்கறதுக்கு, நீ சொன்னியா இதை ஓல்டு லைஃப் ஃபுல்லா சேர்ச்சேன்னு, இதோட கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லி வாயில போடும்போது, இல்ல இப்படி பைத்தியக்காரனா அப்படின்னும் போது, எதுக்குடா வெயிட் பண்றீங்க, அவனை கொன்னு அவனுக்கு கிழிச்சு அதை எடுங்கடா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல பேசாம வேலையா பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட பவர் யூஸ் பண்றான். இது ரொம்பவே ஒரு நரகமான நைட்டு மாதிரி இருந்து, ஆனா அது கடைசியா பாஸ் ஆயிடுச்சு. அடுத்து நான் செத்துட்டேன், ரொம்பவே எக்ஸைட்டேன் நினைச்சு எனக்கு பிரேக் எடுக்க நேரம் வந்துருச்சு போலன்னு சொல்லும் போது திடீர்னு முடிச்சிடறான். இப்போதைக்கு மயிலாட் அப்படின்றாங்க. யங் மாஸ்டர் அப்படின்னும் போது, யங் மாஸ்டர் எந்த ஸ்டார், இது ஒரு பேய், அது தாங்காடஸ் அவர் உயிரோட வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு குண்டான அப்பியரன்ஸ்ல இருக்கான். ஜேசியாங் புரவிடன்ஸ் அப்படிங்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. கேள்விப்பட்டீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பானான பா பியாஜாங் அவரு இறந்தானா, ஆனாலும் அவர் திரும்பி எந்திரிச்சிட்டாரா தெரியுமா, நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை, அது எப்படி பாசிபிள், அவன் இறந்து போயிட்டாரு தானே அப்படின்னு சொல்லும் போது, பாய் பியோஜாங் இந்த போர்டுல போட்டிருக்கு. நான் நினைச்சா அவர் ஏதாவது ஒரு சாசரா இருப்பாரா அப்படின்னும் போது, அதனாலதான் அவர் திரும்பி உயிரோட வந்ததுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, நீ ரொம்ப நாவல் ரீட் பண்ற போல, நான் நினைச்சு அவரு நிறைய ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு பாஸ் ஆயிருப்பாரு, அதனாலதான் அவரு அந்த மாதிரி ஆயிருப்பாருன்னு சொல்லும் போது, பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்ச லுங் சிங் அவன மாதிரியே தோணல அப்படின்னும் போது, பவர்ஃபுல்லாரு அந்த பாய் பியோஜாங் ஃபேமிலி நம்ம கேட்டுற போது அப்படின்னும் போது, தெரிஞ்சாலே என்ன அவங்க இப்போதைக்கு ஒரு பேப்பர் ரோடி மாறு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். என்னால சுத்தமா நினைச்சு பார்க்கவே கிடையாது, என்னோட பாஸ்ட் இயர்ஸ்ல நான் எவ்வளவு ஒரு கட்டான பாடி வச்சிருந்தேன், எவ்வளவு தரவா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இவனை பார்த்தா நல்ல லேசியா வாழ்ந்துகிட்டு நல்லா ஒரு பால் புட்டி மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பென்ஜியாங் இதுல பிறந்தது நான் தான் ஃபர்ஸ்ட். அவன் ஒரு பெருவெட் மாதிரி, இப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க போதை எல்லாத்தையும் அடிமைட்டாகி தெரியறவன். அது மட்டும் இல்லாம எல்லாரும் மேலேயும் தேவையில்லாம
பழிய போட்டுட்டு இம்மெச்சூரியா திரியறவன். நான் வந்து ஒரு கோமாவுல வந்து விழுந்துட்டேன் ஹெவியான ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நான் அன்கான்சியஸாவே இருந்து கடைசியா நான் செத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு லூசரா இந்த சைனாவுக்கு வந்து அதாவது நான் திரும்பி ரீஇன்கார்னேட் ஆயிருக்க வேற சோல் மூலியமா. இதை பார்த்தா அந்த ஸ்டோன் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். மேபி அதனாலதான் அவன் அதுக்கு வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ. திரும்பி எங்க ஆவறத நான் தடுத்துறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி இப்ப பாவப்படுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நாங்க எனக்கு பாடியை கழுங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும்னு கூட தெரியல. ஸ்டேட்டஸ் இண்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போதைக்கு சிஸ்டம்ல இருந்தும் நிறைய லாகின் அடாப்டன்ட் வந்திருக்கு. உங்க ப்ரொஃபைல் மேட்ச் ஆகல. அவரோட சோலுக்கும் பாடிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபோர்ஸான பிளேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது. எல்லா பிளேயர் லெவலும் 1க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. போ எடுத்துட்டு போ. இதுக்கு நான் வந்து செத்தே போயிருக்கலாம் போல. இது எல்லாமே ரொம்ப 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 பேசிக்கான ஸ்கில். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனிவே அதனா மார்ஷல் ரேங்கா. போன தாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நெக்ரோமான்ஸை தேர்ந்தெடுத்தேன். ஆனா நான் வானதா திரும்பி ஆக முடியுமான்னு தெரியல. அது ஒரு இம்பாசிபிள் தான். அந்த ஸ்டோன் வந்து திரும்பி ஒர்க் ஆகுதா இல்லையானுங்கிறதுக்கு நான் திரும்பி செத்து ஒர்க் ஆக பார்த்தாதான் தெரியும். ஆனா அதை நான் என்னால பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம எந்த டஞ்சன்ஸும் கிடையாது எனக்கு திரும்பி அந்த நேம்லெஸ் ஸ்டோன் கிடைக்கிறதுக்காக. அப்பனா இங்க எந்த மான்ஸ்டரும் கிடையாதா? அப்பனா நான் மான்ஸ்டர் எல்லாம் அன் பண்ண தேவையா? சரி அப்ப எல்லாத்தையும் விட்டுருவோம். இப்பல இருந்து நான் தான் லியூ சியங் சுங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். கதவை திறந்துட்டு வரானுங்க. நீ இன்னும் உயிரோட தான் இருக்க போல. யங் மாஸ்டர் ஜிங் சிங் அப்படின்னும் போது இவன் வந்து லூ ஜிங் என்னோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாஸ்டர் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னும் போது என்னது அப்படின்னும் போது அவனை அடிச்சு பறக்க விட்டுறான். நீ அதை சொல்லக்கூடாதுரா எச்ச நாய் அப்படின்னும் போது இந்த நாயிடா இவன் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்லையே என் பின்னாடி வேகமா வந்திருக்க போல என்ன நான் நோட்டீஸ் பண்ணுமா? நீ என்ன இது சாணி என்றவனான்னு கேட்கும்போது நான் மன்னிச்சிருங்க நான் அவரை வந்து வெளியே உள்ள விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எப்பயில இருந்துடா உன்னோட சர்வெண்ட்டை ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்ச? சரி என்னமோ விடு. சரி எவன்டா அவன் அப்படின்னும் போது யங் மாஸ்டர் இவர் தான் உங்களோட ஸ்டெப் பிரதர் அப்படின்னும் போது பிரதர் ரொம்ப சைலண்டா இருக்க என்னை பத்தி பேசலாம்ல அப்படின்னும் போது அவனோட மெமரிலாம் லாஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் அவனை ரிமெம்பர் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறான். அவனுக்கு வந்து கொஞ்சம் மன்னிச்சு விட மெர்சி கூட அப்படின்னும் போது அவரு தான் வந்து இந்த சியாங் ஜியோட லீடர். வந்து இவரோட பேர் வந்து கோ ஷுவாங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திரும்ப உங்களோட வேர்டெல்லாம் பார்த்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் பார்ன் மாஸ்டர் வந்து திரும்பி உயிரோட தான் இருக்கிறாரு. நீங்க ஜிங் ஜியாங்க வந்து அடுத்த யங் மாஸ்டரை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இன்ஃபர்மேஷனை பார்த்தாலே தெரியுது. கொஞ்ச நாளாவே முன்னாடி இருந்த அவங்க அப்பா ஃபார்மரான பாய் மாஸ்டர் லூ ஜி ஹி அவர் வந்து ஒரு டிசீஸ்னால செத்துட்டாரு. விச் மீன்ஸ் அவருக்கு வந்து அந்த சீட் வந்து காலியா இருக்கும். அதை எம்டியா இருக்கிறத ஃபில் பண்றதுக்காக வந்து இந்த ஜிங்ஸாங்க வந்து போடுறதுக்காக வச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் என்னையும் கொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்னும் போது மிஸ்டேக் தான். நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏன்னா ஜிங்ஸாங் வந்து தான் இந்த பாய் ஜூ சிட்டியோட சார்ஜ்ல இருந்தாரு. அதுவும் யங் மாஸ்டர் கான்சியஸ்ல இருக்கும் போது நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது மினிஸ்டர் கோ நீங்க போய் பாருங்க என்னோட பிரதர் அப்செட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. என்ன ஒரு மாதிரி முட்டாளுங்க அப்படின்னும் போது சரி மாஸ்டர் அப்கோர்ஸ் சொல்லிட்டு அவனுங்க பேசிட்டு போயிடுறானுங்க. மாஸ்டர் ஜிங்ஸாங் நம்ம இப்போதைக்கு போலாம். நம்ம உங்க பிரதர் நல்லா இருக்காருன்னு பாத்துட்டோம். நம்ம வந்து லீடரை சீக்கிரம் போய் மீட் பண்ணல ஜியாசூன் போங்க அப்படின்னு சொல்லும் போது ஓ அதுக்கா அப்படின்னும் போது ஆமா அந்த லீடர் ஜியாங்குன் ஜி அவரு வந்து அந்த டாங்லிங் ஜூ அப்படிங்கிற ஒரு லீடர்கிட்ட வந்து கொஞ்சம் செலிப்ரேஷன்லாம் பண்ண சொல்லிருக்காங்க வைன்லாம் அப்படின்னும் போது ஹீரோ வந்து தாவுறான். பர்ஃபெக்டா இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது சரி நம்ம அங்க போலாம் அப்படின்னும் போது ஓங்கி ஒரு அடி தான் வைக்கிறா பட்டங்கி மேலே. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஜிங்ஸாங் அவனோட மண்டையிலே ஒரு அடியை போட்டானா. என்னால சென்ஸ் கூட பண்ணவே இல்லை. எப்படி இவ்வளவு நாள் அவன் ஒண்ணு கூட ட்ரெயின் பண்ணவே இல்லையே. ஆனா எப்படி அவன் கரெக்டா அவனை அடிச்சான் அப்படின்னும் போது அவன் கடுப்பாயிட்டு நீ அப்படின்றான். இவ்வளவு தைரியம் தான் என் மேல கை வைப்பான்னு சொல்லும் போது இல்ல அங்க ஒரு இருந்தது அப்படின்னு சொல்லும் போது இருட்டா அவனை இப்ப இங்கேயோ கொள்றேன்னு சொல்லும் போது திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி வந்து பயப்படுறான். என்னடா இது அப்படின்னு சொல்லும் போது நம்ம மேல நிறைய கண்ணு வந்துருச்சு நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லும்போது அப்படின்னு நம்ம அவனு சொல்லி கிளம்புறான். அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க இங்க பேசுறதுக்கு முன்னாடி. அது என்ன டெலிபத்தியா ஏதாவது அந்த நாவல்ஸ்ல யூஸ் பண்ற ஸ்டப்ஸா அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் என்னோட பிரதருக்கு வந்து அந்த சென்ஸ் வந்து திரும்பி வரவே கிடையாது அந்த நான் அடிக்க அப்புறம் அப்படின்னு சொல்லும் போது ஹெருப்பேத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கையை இது பண்ணிட்டு இருக்கான். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யங் மாஸ்டர்னு சொல்லும் போது திடீர்னு ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி தலைவலிக்குது. யங் மாஸ்டர் என்னாச்சு நான் உங்க டாக்டரை கால் பண்ணுவான்னு சொல்லும் போது எங்க இருந்தியோ அங்கேயேதான் இருக்கணும் பிரதர். அதுவும் ஒரு குப்பையா ஏன் திடீர்னு மாஸ்டர் பொசிஷன் கிடைக்கணும்னு நினைச்சு இவ்வளவு வருஷத்துக்கு கழிச்சு ஒரு மாதிரி மாறுற. முன்னாடியே இந்த மாதிரி பண்றதுக்குன்னா அவன் நான் கொல்லணும்னு அவசியம் இருந்துக்கவே இல்லை. லிங் ஜியாங் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் தான் வந்து பாய்சன் வந்து போட்டிருக்கான் தூங்குறதுக்கு முன்னாடி.
எங்க அப்பாவை கொண்டது மட்டும் இல்லாம என்னையே இந்த நாய் தான் கொண்டிருக்கான். இதான் ஜிங்ஜியோட ஒரிஜினல் மெமரிஸா? இந்த இமேஜஸ்லாம் இருக்க ரொம்ப ஃபோக்கஸாவே தெரியுது. ஹீரோவை வந்து கூப்பிட்டு ஸ்பாரிங் போட்டு அவனை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட ஃபியான்சேக்கு முன்னாடியே அவனை வந்து கிஸ் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப யுத்தத்தனமா பண்றான். அதை பார்த்து அவனையும் அழுக, ச்சே நீ ரொம்பவே பாவம்டா அப்படின்னும் போது, யங் மாஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்படின்னா நான் இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேனா என்ன? நான் இப்பதான் ரீஇன்கார்னேட் ஆனா அதுவும் 11-1 அதுக்குள்ள நான் அவனை போட்டு அடிச்சுட்டேன்னு. ச்சே எனக்கு ஃபேர்வெல் தான் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஒருத்தவன் என்னையும் கொன்னது மட்டும் இல்லாம இந்த ஓனரோட பாடி கொன்னது ஃபேர்வெல்லா, நீங்க என்ன சொல்றீங்க மாஸ்டர்ஸுங்க அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா அந்த இடத்துக்கு? இந்த இடத்துல அந்த கெட்ட பசங்க எல்லாம் செத்து போவாங்களே, சாவடிப்பாங்களே, அந்த இடம் எங்கன்னு தெரியுமான்னு கேட்கும்போது, நான் இப்பதான் வந்து எந்த கவலையே இல்லாத வாழ்க்கை வாழலாம்னு நினைச்சேன். அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் பானா இருந்து வெல்த்தியானு. ஆனா எவ்வளவு அன்லக்கி பாரா, இந்த இடத்துலதான் எனக்கு டெட்லியான டேஞ்சர் இருக்கு ரீஇன்கார்னேஷனுக்கு அப்புறம் கூட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போதே இந்த சாப்டர் 1 இங்கே முடியுது கைஸ். உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை.